வணக்கம் மாணவ செல்வங்களே. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பல்வேறு வாழ்க்கை செயல்முறைகளை மேற்கொள்கின்றன. உணவு அனைத்து உயிரினங்களுக்கும், முக்கியமாக வளர்ச்சி மற்றும் அன்றாட உடல் செயல்பாட்டிற்கு தேவைப்படுகிறது. வெவ்வேறு உயிரினங்கள் எவ்வாறு உணவை பெறுகின்றன என்பதை பற்றி உங்கள் முந்தைய வகுப்புகளில் படித்திருக்கிறீர்கள். தாவரங்களில் தன்னூட்ட ஊட்டச்சத்து பற்றி விரிவாக பார்ப்போம். நான் பிந்து இந்த பாடத்தில் 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்தின் வாழ்க்கை செயல்முறைகள் என்ற பாடப்பகுதியில் தன்னூட்ட ஊட்டச்சத்து என்ற தலைப்பை பற்றி உங்களுக்கு விளக்குகிறேன். சில உயிரினங்கள் தங்கள் சொந்த உணவை தயாரிக்கலாம் மற்றும் பச்சை தாவரங்கள் மற்றும் சில பாக்டீரியாக்கள் உட்பட தன்னூட்டம் என்று அழைக்கப்படுகின்றன. தாவரங்கள் சூரிய ஒளி, கரிமில வாயு மற்றும் நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலம் தங்கள் உணவை தயாரிக்கின்றன. எனவே தாவரங்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் உலகளாவிய உணவு வழங்குனர் ஆகும். வான் ஹெல்மாண்ட் மற்றும் பலர் தாவரங்கள் தங்கள் உணவுப் பொருட்களை மண்ணிலிருந்து மட்டுமல்ல, பிற மூலங்களிலிருந்தும் பெறுவதாக நம்பினர். ஒளிச்சேர்க்கையின் போது பச்சை நிறமியான பச்சையம் கொண்ட தாவரங்கள் சூரிய ஒளியை ஆற்றல் மூலமாக பயன்படுத்தி எளிய கனிமங்களிலிருந்து சிக்கலான கரிம மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. ஒளிச்சேர்க்கை என்பது பல படிகள் மற்றும் இடைநிலை சேர்மங்களை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான செயல்முறையாகும். இது சமன்பாடு வடிவில் விவரிக்கப்பட்டுள்ளது. 1931 சிபி வான் நீல் உருவாக்கப்பட்ட மாவுச்சத்தின் ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் ஒரு நீர் மூலக்கூறு மற்றும் ஒரு பிராணவாயு மூலக்கூறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்று அவர் விவரித்தார். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான மூலப்பொருட்கள். பசுங்கணிகம், கட்டமைப்பு கூறுகள் மற்றும் செயற்பாடுகள். ஒளிச்சேர்க்கையின் செயல்முறை மற்றும் வழிமுறைகள். முக்கிய வார்த்தைகள்: ஒளிச்சேர்க்கை, பசுங்கணிகம், பச்சையம், நெற்களஞ்சியம், பாய்பூஞ்சை, ஒளி எதிர்வினை, இருண்ட எதிர்வினை, இலைத்துளைகள், மாச்சத்து, மாவியம். இந்த கருத்து வரைபடத்தில் தாவரங்களில் உள்ள ஊட்டச்சத்து மற்றும் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம்.
ஒளிச்சேர்க்கை ஒரு ரசாயன எதிர்வினை. தாவரங்கள் மாவுச்சத்து மற்றும் மாவியம் மற்றும் புரதங்கள், கொழுப்புகள் போன்ற பிற சேர்மங்கள் ஆகியவற்றிலிருந்து மிகவும் சிக்கலான மாவுச்சத்துக்களை ஒருங்கிணைக்கின்றன. இலைகளில் மாவுச்சத்து இருப்பதைக் காட்டும் பரிசோதனை. சூரிய ஒளியில் நன்கு வெளிப்படும் செடியிலிருந்து இலையை எடுத்துக்கொள்வோம். இலையை தண்ணீரில் வேக வைத்து பின்னர் மெத்திலேட்டட் ஆவியில் ஒரு சோதனை குழாயில் தண்ணீர் குழியில் மீது கொதிக்க வைக்கவும். பச்சையம் அகற்றப்படுவதால் இது வெளிர் வெண்மையாகிறது. ஒரு தூரிகையை பயன்படுத்தி சோதனை குழாயிலிருந்து இலையை கவனமாக எடுத்து கவனிக்கவும். ஒரு பெட்ரி டிஷ்ஷில் இலையை பரப்பி அதன் மீது சில துளிகள் டிஞ்சர் அயோடின் அல்லது பெட்டாடின் கரைசலை சேர்க்கவும். மாவுச்சத்தின் இருப்பு நீல கருப்பு நிறத்தால் குறிக்கப்படும். ஒளிச்சேர்க்கையின் சமன்பாட்டிலிருந்து கரிமில வாயு மற்றும் நீர் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்பதை நாம் அறிவோம். வான் ஹால்மண்ட் தாவரங்களின் நிறை அதிகரிப்பதற்கு நீர் அவசியம் என்று கண்டறிந்தார். ஜோசப் பிரீஸ்லி 1733 முதல் 1804 வரை 1770 தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொண்டார். இது பச்சை தாவரங்களின் வளர்ச்சியில் காற்றின் முக்கிய பங்கை வெளிப்படுத்தியது. பிராணவாயு 1774 பிரீஸ்லியால் கண்டெடுக்கப்பட்டது மற்றும் ஆக்சிஜன் என்ற பெயரை 1775 லாவோசியர் உருவாக்கினார். மூடிய மணிக்குடுவையில் எரியும் மெழுகுவர்த்தி விரைவில் அணைந்து விடுவதை பிரீஸ்லி கவனித்தார். இதேபோல் ஒரு மணிக்குடுவையில் மூடிய இடத்தில் எலி விரைவில் மூச்சு திணறிவிடும். அவர் ஒரு புதினா செடியை மணிக்குடுவையில் வைத்தபோது சுட்டி உயிருடன் இருந்தது. மெழுகுவர்த்தியும் தொடர்ந்து எரிந்தது. விலங்குகளை சுவாசிப்பதன் மூலமும் மெழுகுவர்த்திகளை எரிப்பதன் மூலமும் தாவரங்கள் அகற்றப்பட்ட காற்றை மீட்டெடுக்கின்றன என்பதை பிரீஸ்லி கருதினார். பிரீஸ்லியின் பரிசோதனையில் வாயு பரிமாற்றம் நடப்பதை உறுதி செய்தது.
தாவரங்கள் எரிப்பதை ஆதரிக்கும் வாயுவை கொடுத்து விலங்குகள் உயிர் வாழ்வதற்கு அவசியமானவை. தாவரங்கள் எவ்வாறு காற்றை உள்வாங்கி ஒளிச்சேர்க்கைக்கு கரிமில வாயுவையும் சுவாசத்திற்கு பிராணவாயுவையும் பயன்படுத்துகின்றன? இலைகளில் இருக்கும் இலைத்துளைகள் மூலமாகவும் தண்டுகள், வேர்கள் போன்றவற்றில் உள்ள தளர்வான திசுக்கள் மூலமாகவும் பெரிய அளவிலான வாயு பரிமாற்றம் ஏற்படுகிறது. உங்கள் முந்தைய வகுப்பில் படித்த ஒளிச்சேர்க்கைக்கு கரிமில வாயு அவசியம் என்பதை காட்ட பரிசோதனையை நினைவுறுத்த முயற்சிக்கவும். மேலும் தகவலுக்கு தாவர ஊட்டச்சத்து செரிமானம் பகுதி 8ஆம் வகுப்பு காணொளியை பார்க்கவும். ஆலை ஏ பானையில் வைக்கப்பட்டுள்ள பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பாலித்தீன் பையில் உள்ள அனைத்து கரிமில வாயுவையும் உறிஞ்சுகிறது. எனவே ஏ ஆலை ஒளிச்சேர்க்கை செய்ய தவறிவிடுகிறது. தாவர பி தொட்டியில் வைக்கப்படும் சோடியம் பைகார்பனேட் கரிமல வாயுவை வெளிப்படுத்துகிறது மற்றும் ஒளிச்சேர்க்கையை செயல்படுத்துகிறது. ஒளி மற்றும் ஒளிச்சேர்க்கை. ஒரு டச்சு விஞ்ஞானி ஜான் இகன்ஹவுஸ் 1730 முதல் 1799 வரை தாவரங்கள் பிராணவாயு எவ்வாறு உற்பத்தி செய்கின்றன என்பதை ஆய்வு செய்தார். 1779 அது ஒளியின் முன்னிலையில் மட்டுமே நடந்தது என்பதை அவர் கவனித்தார். ஹைட்ரில்லா என்ற நீர்வாழ் தாவரத்தின் சோதனையில் பிரகாசமான சூரிய ஒளியில் பச்சை நிற பகுதிகளை சுற்றி சிறிய குமிழ்கள் உருவாகின. இருட்டில் அவை உருவாகவில்லை. குமிழிகளில் இருக்கும் வாயு பிராணவாயு என்பதையும் கண்டுபிடித்தார். மேலும் 20ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் ஏங்கல்மேன் ஒளிச்சேர்க்கையின் அதிகபட்ச விகிதத்தின் புள்ளியை கண்டறிந்தார். அவர் ஆல்காவின் ஒரு இழையை பயன்படுத்தினார் மற்றும் ஒளியின் வெவ்வேறு வண்ணங்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். பின்னர் அவர் பிராணவாயு உணர்திறன் பாக்டீரியாவை பயன்படுத்தினார். மேலும் அவை சிவப்பு மற்றும் நீல ஒளியால் ஒளிரும் பகுதிகளில் கூட்டமாக இருப்பதை கண்டறிந்தார். இது ஒளிச்சேர்க்கையில் ஒளியின் விளைவு. தாவரங்களில் நிறமிகள் எனப்படும் வெவ்வேறு வண்ண கலவைகளின் பங்கு மற்றும் ஒளி ஆற்றலின் பயன்பாடு பற்றிய கூடுதல் ஆய்வுகளுக்கு வழிவகுத்தது. பச்சை தாவரங்களில் மாவுச்சத்தை உருவாக்க சூரிய ஒளி அவசியம். மாவு நீக்கப்பட்ட இலைகளைக் கொண்ட பானை செடியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் இலைகளில் ஒன்றை கருப்பு காகிதத்தால் மூடவும்.
அதில் ஒரு வடிவமைப்பு வெட்டப்பட்டது. இருண்ட பகுதிக்குள் வெளிச்சம் வராத வகையில் இலையில் காகிதத்தை பொருத்தவும். இந்த பானை செடியை சூரிய ஒளியில் வைக்கவும். பிரகாசமான சூரிய ஒளியில் சில மணி நேரங்களுக்குப் பிறகு கருப்பு காகிதத்தில் மூடப்பட்ட இலையில் மாச்சத்து உள்ளதா என சோதிக்கவும். கட்அவுட் டிசைன் மூலம் வெளிச்சத்திற்கு வெளிப்படும் இலையின் பாகங்கள் மட்டுமே மாவுச்சத்து இருப்பதை காட்டும் நீல கருப்பு நிறமாக மாறுவதை கவனிக்கலாம். பச்சை தாவர பாகங்கள் மட்டுமே ஒளி சேர்க்கையை மேற்கொள்ள முடியும் என்று இன்ஜெனஹவுஸ் முன்மொழிந்தார். ஆயிரத்து 1817 ஆண்டில் பெல்லெட்டியர் மற்றும் கேவென்டு ஆகியோர் பச்சை நிற பொருளின் சாற்றை பெற்று அதற்கு பச்சையம் என்று பெயரிட்டனர், அதாவது பச்சை இலை. ஆயிரத்து 1883 ஆண்டில் ஜூலியஸ் வான் சாக்ஸ் தாவர உயிரணுக்களில் உள்ள பச்சையம் செல் முழுவதும் பரவுவதில்லை, ஆனால் சில உறுப்புகளில் மட்டுமே பரவுகிறது என்பதை கவனித்தார். அத்தகைய உறுப்புகளுக்கு பசுங்கனிகள் என்று பெயரிடப்பட்டது. இவை 40 முதல் 100 வரை எண்களில் தாவரங்களின் கர்ப்பகால பாதுகாப்பு உயிரணுக்கள் மற்றும் தரை திசுக்களில் உள்ளன. பசுங்கனிகம் 3 சவ்வுகளை கொண்டுள்ளது. மூன்றாவது அடுக்கு கிரானம் எனப்படும் அடுக்கப்பட்ட சாக்குகளை உருவாக்குகிறது மற்றும் அது சூரிய ஆற்றலை பிடிக்கிறது. இடைநிலை திரவம் நிரப்பப்பட்ட பகுதி பாய் பூஞ்சை என்று அழைக்கப்படுகிறது. இது குளுக்கோஸின் தொகுப்புகளுக்கு வழிவகுக்கும் நொதி எதிர்வினைகளின் தளமாகும். இது ஒன்றாக இணைந்து மாச்சத்து உருவாக்குகிறது. பசுங்கனிகத்தில் காணப்படும் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் சூரிய ஒளியை பிடிக்கின்றன மற்றும் இவை பல வகைகள். பச்சையம் என்பது மெக்னீசியம் அணுவை கொண்ட ஒரு நிறமியாகும். பச்சையம்களின் 2 முக்கிய வகைகள் பச்சையம் ஏ நீலம் பச்சை நிறத்திலும், பச்சையம் பி மஞ்சள் பச்சை நிறத்திலும் உள்ளது. சுமார் 250 முதல் 400 நிறமி மூலக்கூறுகள் ஒளி அறுவடை வளாகம் அல்லது ஒளி சேர்க்கை அலகு உருவாக்குகின்றன. ஒளி சேர்க்கையின் போது இது போன்ற பல பகுதிகள் ஒன்றாக செயல்படுகின்றன. ஒளி சேர்க்கை ஒரு பல நிகழ்வு செயல்முறையாகும். ஒளி ஆற்றலை இரசாயன ஆற்றலாக மாற்றுதல், நீர் மூலக்கூறை பிரித்தல்,
மாவு சத்துகளுக்கு CO2 ஐ குறைத்தல், கைப்பற்றப்பட்ட ஒளி ஆற்றல் இருளில் கூட எதிர்வினைகளை தொடர முடியும். நெற்களஞ்சியம் பகுதியில் சூரிய ஒளியின் முன்னிலையில் ஒளி சார்ந்த எதிர்வினை ஏற்படுகிறது. இந்த கட்டம் ஒளி வேதியியல் கட்டம் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் 3 படிகளை உள்ளடக்கியது. படி 1. ஒளி ஆற்றலுக்கு வெளிப்படும் பச்சையம் ஒளி அணுக்களை உறிஞ்சுவதன் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. ஒளி ஆற்றலின் மிகச்சிறிய பகுதி ஒளி அணு. படி 2. நீர் மூலக்கூறை ஹைட்ரஜன் அல்லது H+ மற்றும் ஹைட்ராக்சில் அல்லது OH- அயனிகளாக பிரிப்பதில் ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த எதிர்வினை ஒளிச்சேர்க்கை அல்லது போட்டோலிசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது போட்டோ என்றால் ஒளி, லிசிஸ் என்றால் உடைதல். இது ஹில்லால் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் ஹில்லியின் எதிர்வினை என்று அழைக்கப்பட்டது. படி 3. நீரின் அதிக வினைத்திறன் அயனிகள் விரைவான மாற்றத்திற்கு உட்படுத்துகின்றன. தி OH- அயனிகள் தொடர்ச்சியான படிகள் மூலம் நீர் மற்றும் பிராணவாயு உருவாக்குகின்றன. ஆலைக்குள் தண்ணீர் பயன்படுத்தப்படலாம், ஆனால் O2 வளிமண்டலத்தில் வெளியிடப்படுகிறது. இருண்ட எதிர்வினையில் H+ அயனிகள் தொடர் மாற்றங்களுக்கு உட்படுகின்றன. ஒளிவினையின் முடிவில் ATP அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மற்றும் NADPH அதாவது நிக்கிடோனமைடு அடினோசின் டைநியூக்ளியோடைடு ஹைட்ரஜன் பாஸ்பேட் போன்ற ஆற்றல் நிறைந்த சேர்மங்கள் உருவாகின்றன. ஒளி சார்பற்ற எதிர்வினை ஒரு உயிரியக்க கட்டம் மற்றும் ஒளியின் இருப்பு தேவையில்லை. இந்த எதிர்வினைகள் சில தாவரங்களில் பகல் நேரத்திற்குப் பிறகும் சில சமயங்களில் இருட்டிலும் கூட ஏற்படலாம். இது இருண்ட எதிர்வினை என்று அழைக்கப்படுகிறது மற்றும் பாய் பூஞ்சையில் நிகழ்கிறது. இருண்ட எதிர்வினை என்பது இரவில் இருளில் நிகழ்கிறது என்று அர்த்தமல்ல, ஆனால் இந்த எதிர்வினைகள் ஒளியை சார்ந்து இல்லை என்று அர்த்தம். ஒளிச்சேர்க்கையில் உற்பத்தி செய்யப்படும் H+ அயனிகள் NADP ஆல் எடுக்கப்பட்டு NADPH ஐ உருவாக்குகின்றன. இருண்ட கட்டத்தில் ATP உற்பத்தி செய்யும் குளுக்கோஸை அதாவது C6H12O6 பயன்படுத்தி CO2 உடன் இணைக்க NADPH இன் ஹைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ரிபுலோஸ் பிஸ் பாஸ்பேட் அதாவது RUBP மற்றும் நொதியங்கள் போன்ற இடைநிலை சேர்மங்களை பயன்படுத்தி இந்த தொகுப்பு பல படிகளில் நிகழ்கிறது.
இறுதியாக குளுக்கோஸ் மாச்சத்து ஆக மாற்றப்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அனைத்து பச்சை தாவரங்களும் தன்னூட்டம் மற்றும் ஒளிச்சேர்க்கை எனப்படும் செயல்முறை மூலம் தங்கள் உணவை தயாரிக்கின்றன. இது சூரிய ஒளி, கரிமில வாயு மற்றும் தண்ணீரை உற்பத்தி செய்யும் மாச்சத்து, பிராணவாயு மற்றும் நீரை பயன்படுத்தி ஒரு இரசாயன எதிர்வினை ஆகும். ஒளிச்சேர்க்கை பசுங்கனிகளிலிருந்து ஏற்பட்டது. ஒளியை உறிஞ்சும் பச்சை நிற பச்சையம் என்று அழைக்கப்படுகிறது. ஒளி எதிர்வினைகள் நெற்களஞ்சியத்திலும், இருண்ட எதிர்வினைகள் பசுங்கனிகம் பாய் பூஞ்சையிலும் நிகழ்கின்றன.